நம்ம எல்லாருக்குள்ளேயும் புத்திர சுவீகாரத்தின் ஆவி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க புத்திர சுவீகாரத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதா? ஸோ இதை நீங்கள் நல்லா டெய்லி நீங்கள் நினச்சி பார்க்கணும், அறிக்கை பண்ணணும். ஸோ புத்திர சுவீகாரத்தினுடைய அந்த ஆவி எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன நோக்கம் அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவி? இப்போ தீர்க்க தரிசனத்தின் ஆவியுடைய நோக்கம் என்ன? தீர்க்க தரிசனம் சொல்லணும். அப்போ புத்திர சுவீகாரத்தின் ஆவியுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க. அடுத்த பார்ட்டுக்குள்ள போயிடலாம். ஏன்னா நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம், எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். மரணத்தை ஜெயமாக விழுங்கணும். ஓகே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சத்துரு யாரு? தேவனுடைய பிள்ளைகளுடைய சத்துரு யாரு? தேவ பிள்ளைகளின் சத்துரு யாரு? சரி, அதை விட்டுருங்க. தேவ புத்திரர்களின் சத்துரு யாரு? மரணம். எப்பா பரவாயில்ல, தேவையானதை எடுத்துக்கிட்டீங்கன்னு. ஓகே, ஸோ பிள்ளைகளுடைய சத்துரு யாராக இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். புத்திரருடைய சத்துரு யாரு கிடையாது, எது? மரணம். ஓகே, ஸோ இந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவி அப்படின்னாலே அது ஒரு வேலையை செய்து, அது கொஞ்சம் பைபிளில் வாசித்தரலாம் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப மேத்தமெட்டிக்ஸில் ஃபார்முலா மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நல்ல மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம், அதில் அழகாக எழுதியிருக்க அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி 23 வாசிங்க ஒருவர். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்ப இந்த புத்திர சுவீகாரம் அப்படின்னாலே எதை சொல்லுது? சரீர மீட்பை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே இந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை சபைகளுக்குள்ளே அபரிமிதமாய் வெளிப்பட பண்ணி கொண்டிருக்கிறார். அநேக ஊழியர்களை இதற்காக என்ன பண்ணிட்டாரு? இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அதிகமான ஊழியர்களை எழுப்பி சபையை ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்தாபித்துறதுக்கான முக்கியமான நோக்கம். நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரரை என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. பரவாயில்ல, யார் புரிஞ்சிட்டாலும் புரிஞ்சிடலான்னு சரி, நம்ம மேலே ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். 10 பேர் இருந்தாலும் இந்த திட்டத்தோட, இந்த தரிசனத்தோட போய்கிட்டே இருக்கணும். பிரைஸ் காட். ஏன்னா இந்த கடைசி நாட்களுக்கான மிகப்பெரிய வெளிப்பாட்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ சபைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஊத்துமலையில் இந்த சபையை ஸ்தாபித்ததுடைய நோக்கமே ராஜ்யத்தின் நோக்கம். பிரைஸ் காட். ஏதோ சின்ன காரியத்தை செய்வதற்காக அல்ல. நம்முடைய வேலை என்ன வேலை தெரியுமா? ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம், நம்முடைய டெஸ்டினேஷன் தெரியணும். ஹல்லேலூயா. டெஸ்டினேஷன் என்ன தெரியுமா? நம்ம போய் சேர்ற இடம் ஜீவன். பிரைஸ் காட். ஸோ இப்போ இதை நம்ம செய்து கொண்டே இருக்கும்போது நம்ம போகிற பாதையிலே நிறைய தேவைகள் என்ன செய்யுது இருக்கு. அதுதான் நம்முடைய சில சரீர பிரகாரமான தேவைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காகவும் நம்ம பேசுகிறோம், விரும்புகிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் அவருக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அவர் செய்வார். ஆனால் ஒன்றில் மட்டும் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், தேவ பிரசன்னத்தில். பிரைஸ் காட். ஏன்னா தேவ பிரசன்னம் இல்லாமல் நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், பல காரியங்கள் பல விதங்களில் நம்ம என்ன பண்ணிரும், பலவீனப்படுத்தும். நம்முடைய தரிசனத்திலிருந்து நம்மளை டீவியேட் பண்ண வைக்கும். வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யும்? நீங்களும் நானும் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு தரிசனம் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்கு நேராய் நாம் போய்கொண்டே இருக்கணும். ஒரே மனம், ஏக மனம், ஏக யோசனையாக இருக்கிறவர்களாய் நாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுவோம். மிகப்பெரிய திட்டம். இதை குறித்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் அந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்க வேண்டிய காரியங்களில் நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். இப்போ நான் சில காரியங்கள் லைட்டாக பேசியிருந்தேனே, இந்த புத்திர சுவீகாரம் அப்படின்னு வந்ததுனால. ஏன்னா நமக்கு ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்து நம்மை பிரயாணம் பண்ண வைக்கிறார். ஆனால் சில காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தும் பாருங்களேன். ஸோ அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நாம் முன்னேறி செல்லணும். அதற்காக ஒரு காரியத்தை சொல்லிட்டு இன்றைக்கான பிரசங்கத்துக்குள்ளே வரலாம். மரணம், எதனாலெல்லாம் மரணம் நடக்கு சொல்லுங்களேன். இதுவரை நம்ம ஜீவன் பேசுகிறோம். சரி, மரணம் எதனாலெல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள்.
வியாதியினால மரணம் நடக்கு. அதுக்கப்புறம் சரி, பணப்பிரச்சனையினால மரணம் நடக்குது, வியாதி பிரச்சனையினால, பாவத்தின் சம்பளம் மரணம். வேற கவனக்குறைவு, என்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னாலே மரணம் நடக்கு. உண்மையில தான் பயலுக்கு தெரியுது. 100 120 போனால் 108 போகணும்னு என்ன செய்யுது தெரியுது. ஆனாலும் அப்படிதான் போகிறாங்க. அப்போ கேர்லெஸ்னாலே மரணம் என்ன செய்யுது நடக்குது. அதுக்கப்புறம் வேற எதுனாலெல்லாம் மரணம் நடக்கு? வேகமா கொஞ்சம் பைபிள் வசனத்தின்படி வாங்கலேன், வந்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு முடியலாம். திருவிருந்து இருக்குது, டக்கு டக்குன்னு போவோம். இச்சையினாலையா? அது பாவத்தோட வந்துடும், பாவங்கிற டிபார்ட்மெண்ட்ல வந்துடும். வேற சரி, நான் சொல்லி டக்கு டக்குன்னு வாரேன். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமமாக இருக்கு. நல்ல கவனிங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கப்புறமா ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், மாம்ச சிந்தை மரணம். அதுக்கப்புறம் லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். இந்த 4 மிகப்பெரிய வியாதி. அப்புறம் அந்த மாம்ச சிந்தை, லௌகிக துக்கம். நல்ல கவனிங்க, லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்குமா? இன்னைக்கு பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி துக்கப்படாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யலாம், ஆயுசை கூட்டிக்கிட்டே. இவங்க 80 வயசில் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் கிருபையினால எந்தவித துக்கத்துக்கும் இடம் கொடுக்காம தேவையில்லாத காரியங்களை மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு துக்கப்படாமல் நல்லா சந்தோஷமாகவே இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆயுசை என்ன பண்ணலாம், கூட்டிக்கிட்டே. மரணத்தை கொஞ்சம் மிதிச்சு என்ன செய்யலாம், வர முடியாதுன்னு தள்ளி என்ன பண்ணலாம். ஸோ லௌகிக துக்கம் மரணத்தை என்ன பண்ணும், உண்டாக்கும். இப்போ பாருங்களேன், மரணம்னு உடனே இன்னைக்கு நான் துக்கப்பட்ட உடனே சாயங்காலம் காலையில் துக்கப்பட்டிருக்கேன், மதியமோ சாயங்காலத்திலே மரணம் வந்துடுமா? வராது. சம்பளம் பாருங்களேன் எப்படி கொடுப்பாங்க. இப்போ மாதம் ஒரு 15,000 சம்பளம்னு வச்சுக்கிடுங்களேன், எப்படி கொடுப்பாங்க? சில வார சம்பளம். இப்போ மாத சம்பளமாக இருந்தால் 30 நாள் வேலை பார்க்குற வரைக்கும் 500 ரூபா நம்ம கையில் டெய்லி தரமாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்குன்னு அவங்க எடுத்து வைக்காங்களோ இல்லையோ 30ஆம் தேதி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க மனசில் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாள் வேலை பார்த்து 30 நாள் ஆன உடனே உங்கள் கைக்கு சம்பளம் என்ன செஞ்சிடும். இதே மாதிரி அந்த லௌகிக துக்கம் மரணத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நிறைவான உடனே மரணம் என்ன செஞ்சிடும். அது யாராக இருந்தாலும் அது அந்த மரணத்தின் வல்லம், அதாவது உடனே நடக்காது. இப்போ நீங்கள் நல்ல ஜீவனோடு இருப்பீங்க, 100%. ஏதாவது ஒரு காரியம் நம்மளை துக்கத்துக்குள்ளே ஆழ்த்துது அப்படின்னா அது அப்படியே அந்த பெர்சன்டேஜ் என்ன செய்யுது, அப்படி குறைஞ்சிட்டே இருக்கு. அதனால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசு தந்திரமாக என்ன பண்ணிடுவான் தெரியுமா, நம்ம ஜீவனை பற்றி அப்படியே பேசிகிட்டே இருந்த உடனே சில தேவையில்லாத லௌகிக துக்கம், சில மாம்ச சிந்தைகளை கொண்டு வந்து அந்த ஜீவனுக்கு நேராக நம்மளை சந்தோஷமாக போக விடாதபடி என்ன பண்ணுவான், சில காரியங்களை செய்வான். நாம் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம மேலே மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நீங்களும் நானும் போர்வையை களைந்து போட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடக்கூடாது. போர்வை தரித்தவர்களாய் போர் செய்யணும். ஒரு கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்களேன். நான் போர்வை தரித்தவனாய், சொல்லுங்க, நான் போர்வை தரித்தவனாய் மரணத்துக்கு விரோதமாய் போர் செய்ய வேண்டியவன். நம்மளும் நம்ம சூடு ஏற்றிட்டே இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சூடு என்ன செய்யணும். ஆண்டவர் கிருபையினால நான் எங்கே போனாலும் எனக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். இருக்கிற எல்லாரையும், இப்போ நம்ம போகிற இடத்துல எல்லாம் தேவ பிள்ளையாக இருக்கிறாங்க, போகிற இடத்துல எல்லாம் தேவ பிள்ளைங்களாக இருக்கிறவங்களை தேவ புத்திரர்களாக மாற்றணும். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவருடைய கிருபையினால் நிறைய தூதர்களை நமக்கு அங்கங்கே வச்சிருக்கிற ஆண்டவர். கர்நாடகாவில் சில தூதர்கள், ஆந்திராவில் சில தூதர்கள், போகிற இடத்துல எல்லாம் ஸோ அந்த கரெக்டான சூழ்நிலையை பார்த்து அவங்கள்ட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நீங்கள் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோங்கிறத ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறோம், சொல்லி கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் காட்.
ஸோ ஆண்டவர் இல்லை நம்ம எல்லாரையும் இணைத்திருக்கிறார். ஸோ தொடர்ந்து நாம் இணைந்து இருந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். மரணத்தை காலின் கீழ் மிதித்து சாம்பலாய் மாற்றணும். பிரைஸ் காட். ஓகே, நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் வரலாம். விசுவாசம்னா என்ன? டக்குன்னு அடிங்க பார்ப்போம், டக்குன்னு ஓடிடுவோம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. பிரைஸ் காட். ஸோ நம்ம தியானிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ இன்றைக்கு ஒரு தலைப்போடு கூட அப்படி பேச விரும்புகிறேன். விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஏதோ ஒன்று நம்மளால் பார்க்க முடியலை, ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணுமா? நம்பணும். காணப்படாதவைகளின் நிச்சயம். ஓகே, இப்போ நான் வேகமாக பேசுகிறேன், டைம் ஆயிற்று, நல்லா கவனிங்க. பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 விதமான உவமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதில் முதல் உவமை பார்த்தீங்கன்னா 100 ஆடுகள் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன செய்து காணாமல் போகுது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்திரீட்ட 10 வெள்ளிக்காசு இருக்குது, அவங்கள்ட்ட 1 வெள்ளிக்காசு என்ன செய்து காணாமல் போகுது. அதுக்கப்புறமா ஒரு தகப்பன்ட்ட 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதில் இளைய குமாரன் சொத்தை பிரிச்சுட்டு என்ன பண்ணிடுறான்? வீட்டை விட்டு வெளியில் போயிடறான், காணாமல் போயிடுறான். ஸோ அந்த மாதிரி காணாமல் போகிற அந்த 3 காரியங்களை பார்க்குறோம். இதை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்க்கும்போது அதில் எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப தொடுதலாக பிரயோஜனமாக இருந்த ஒரு வார்த்தை, அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். லூக்கா 15 அதில் எழுதியிருக்கு பாருங்க, வாசிங்களேன். 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து. ஓகே, நல்லா கவனிங்க. இதுல எழுதியிருக்கு உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து. ஓகே, அதுக்கப்புறம் அதுல அடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 8வது வசனம் வாசிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து. ஓகே, போதும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இதுல அந்த மேய்ப்பன் உடையவனாய் இருக்கிறார். பிரைஸ் காட். அப்புறம் அந்த ஸ்திரீயும் உடையவளாய் இருக்கிறா. அப்போ நான் உங்களை பார்த்து இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் நானும் உடையவர்கள். ராமன் சொல்லுங்களேன் சத்தமா. நீங்களும் நானும் உடையவர்கள். பிரைஸ் காட். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1947க்கு முன்னாடி பிறந்த அத்தனை பேருடைய பெயரும் என்ன? இந்தியர்கள் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை ஆட் பண்ணணும், அடிமையான இந்தியன். பிறக்கும் போதெல்லாம் அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவன் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையாக தான் என்ன பண்ணுறான்? பிறக்கிறான். ஆனால் 1947க்கு அப்புறமா பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் சுதந்திரவாளியாய் பிறக்கிறான். அவன் மேலே எந்த அடிமைத்தனமும். ஹல்லேலூயா. ஆனால் நாட்கள் போக போக அவங்களுக்கு ஏதாவது அடிமைத்தனத்தை உண்டாக்கினால் மட்டுமே அடிமைத்தனம். ஆனால் நம்முடைய தேச தலைவர்கள் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அந்த பிரிட்டிஷனுடைய அடிமைத்தனத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? விடுதலை ஆக்கிட்டாங்க. அவங்க நேரத்தை தியாகம் பண்ணி, அவங்களுடைய ஜீவனை தியாகம் பண்ணி, எவ்வளவோ போராட்டங்களை நடத்தி என்ன பண்ணிட்டாங்க? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் ஏதாவது அடிமைத்தனம் இருக்குன்னா இது நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட அடிமைத்தனமாக தான் இருக்குமே தவிர தேச தலைவர்கள் நமக்கு வைத்தது கிடையாது. இதே நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்றைக்கு சுவிசேஷத்தை கேட்பதற்கு முன்பாக, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக நாம் பிறந்ததெல்லாம் அடிமைத்தனத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். ஆனால் என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் வந்தோமோ, எப்பொழுது நாம் மறுபடி பிறந்தோமோ, நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள். நம்ம மேலே எந்த அடிமைத்தனமும் இயேசுவின் நாமத்தினாலே கிடையவே கிடையாது. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்தபோது இந்த மாதிரி சத்தியங்கள் கேட்கப்படலை, ஒருவேளை மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கு அதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து என்னை முற்றிலும் எல்லா விதமான அடிமைத்தனத்திலும் இருந்து என்னை மீட்டிருக்கிறார். இச்சைகளில் இருந்து, வியாதிகளில் இருந்து, பலவீனத்தில் இருந்து, அறியாமையில் இருந்து எந்த ஒரு அடிமைத்தனமும் நம்ம மேல இல்லாதபடிக்கு உங்களையும் என்னையும் அவர் முற்றிலும் விடுதலை ஆக்கி இருக்கிறார்.
நீங்கள் நானும் உடையவர்கள். பிரைஸ் காட். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உடையவர்கள். என்ன இங்க ரெண்டு தான் எழுதியிருக்கு, உடையவனா இருந்து உடையவளா இருந்து. என்ன எழுதியிருக்கு? ஆட்டை பத்தி எழுதியிருக்கு. இங்க என்னத்தை பத்தி எழுதியிருக்கு? வெள்ளி காசை பத்தி எழுதியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மிருக ஜீவனை சொல்லியிருக்கு, இங்க ஐஸ்வர்யத்தை சொல்லியிருக்கு. கையை தட்டுங்களேன். பிரைஸ் காட். சோ நீங்களும் நானும் உடையவர்கள். ஆனா எக்கோ இருக்குதுடா, எக்கோ கட் பண்ணிக்கோ. உடையவர்கள். ஒரு காலத்துல நம்ம முழுவதும் உடையவர்களா இருந்திருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல we lost something. எதையோ நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? இழந்திருக்கிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இதை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க மனநிலை நான் ஏதும் இல்லாதவன்கிற மனநிலை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆவியானவர் இங்க வந்து நின்ன உடனே உணர்த்தின வார்த்தை, என் பிள்ளைங்கள்ட்ட என்கிட்ட எதுவும் இல்லைங்கிற மனநிலை என்ன செய்யக்கூடாது. பிரைஸ் காட். அதே மாதிரி என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு இருந்துடக்கூடாது. என்கிட்ட எல்லாம், அதாவது ஏன்னா இப்போ 100 ஆட்டை வச்சுக்கிட்டு நான் 100 ஆடு உடையவன் அப்படின்னா ஓகே. ஆனால் 99 ஆட்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. 99 ஆட்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள இல்லாமல் வெளியில் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து நான் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். ஆனால் நான் ஒரு ஊழியக்காரனா, நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க, அவரை நம்பி இருக்கிறீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் உடையவர்கள். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இப்படி கூட நீங்கள் வச்சுக்கிடுங்களேன். ஏன்னா எனக்கு ஒரு மைண்ட் வைஸ் கேட்குற மாதிரியே தோணுது. அது அங்கேருந்து வருதா இல்லை எனக்கே வருதான்னு தெரில, இல்லை எங்கேயோ இருந்து வருதான்னு தெரில. என்ன மைண்ட் வாய்ஸ்னா, ஐயா அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு நினைக்கிங்களா யாராவது? அப்படி தோணும்னே. எப்படின்னா, ஒன்று தொலைஞ்சிட்டு 99 இருக்கு, சரி உடையவன் சொல்கிறது நல்லா இருக்கு, சரி இப்படி எடுத்துக்கிடுங்களேன். என்கிட்ட 1 இருக்குதுங்க, 99 தொலைஞ்சிட்டுங்க. இப்போவும் அதே மனநிலை தாங்க. எண்ணிக்கை தான் வித்தியாசமாக இருக்க தவிர எண்ணங்களில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. 1 இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது மாதிரி 1 தான் மிஸ் ஆயிருக்குன்னா என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதை அடையிற வரையும் விடக்கூடாது. அதுதான் நான் என்ன சொல்றேன், ஒரு சோர்வின் மனநிலை, ஒரு தோல்வியின் மனநிலை, ஒரு ஏமாற்றத்தின் மனநிலையோட நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. இருக்கிறத பார்த்து கெத்து காமிக்கணும், இல்லாததை பார்த்து சில பிரயாசங்களை எடுக்கணும். நல்லா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க எப்படி உடையவர்கள் தானா? ஒரு நேரம் சொல்லுங்களேன், ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. அப்போ இப்போ இந்த ப்ரேயரில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னும் ஆன்லைனில் பார்க்குறவங்கள பார்த்து நான் சொல்கிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே ஒரு ஆடு கூட இல்லாத யாரும் இங்கே கிடையாது. ஒரு தாளந்து கூட இல்லாத, ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா தாளந்து கொடுக்கும்போது ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1.
அப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு வேளை இன்னைக்கு 99 ஆடு சிலர்கிட்ட இருக்கலாம், சிலர்கிட்ட ஒரு ஆடு இருக்கலாம். ஆனால் இல்லைன்னு மட்டும் என்ன பண்ணாதீங்க. நீங்களும் சொல்லக்கூடாது, பிசாசையும் சொல்ல விடக்கூடாது. அவன் அப்படி சொன்னான்னா கழுதை எத்தின மாதிரி ஒரு எத்து என்ன செய்யணும், தாடியிலே என்ன பண்ணணும், 10 பல்லாவது என்ன செய்யணும். எவன்டா சொன்னது இல்லைன்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும். பிரைஸ் காட். ஏன்னா இந்த மனநிலை நமக்கு வரணுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மனநிலை இருக்கும்போது நீங்கள் 0ல் இருந்தால் கூட இந்த மனநிலை உங்களுக்கான ஒன்றை அது வர வைத்தே தீரும். ஏன்னா விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. பிரைஸ் காட். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கிறாருங்க. ஒன்று கொடுக்காமல்லாம் இந்த பூமியில் உங்களை அனுப்பவும் இல்லை, சபைக்குள்ள அவர் கொண்டும் வரலை. உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ அப்போ சிலர்கிட்ட 99 இருக்கலாம், 1 இல்லாமல் இருக்கலாம். சிலர்கிட்ட 90 இருக்கலாம், 10 இல்லாமல் இருக்கலாம். சிலர்கிட்ட 50 இருக்கலாம், 50 இல்லாமல் இருக்கலாம். சிலர்கிட்ட 1 இருக்கலாம், 99 இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே யாரும் பூஜ்ஜியம் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? பிரைஸ் காட். ஓகே. இதே மாதிரி நீங்கள் அந்த வெள்ளிக்காசையும் எடுத்துக்கிடுங்க. 1 தொலைஞ்சிருக்குது. இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்போ இது நமக்கு ஒரு அவுட்லைன் என்ன, நமக்கு ஒரு தெளிவான மனநிலை இருக்கணும். என்ன மனநிலை இருக்குன்னு சொன்னேன் ஆரம்பித்த உடனே, எதுவுமே இல்லைங்கிற மனநிலை நமக்கு நம்ம நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி வம்பா என்ன பண்ணி பேரக்கூடாது. அது மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டும் ஒரு நிறைவு இல்லாமல் அந்த மாதிரியும் பேரக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குறை இருக்கும், ஆனால் நான் நல்லா நிறைவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சுயநீதியாக என்ன பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இங்கே யாரும் சுயநீதியாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பிரைஸ் காட். ஓகே. ஸோ இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்போ என்ன பண்ணணும்? ஸோ என்கிட்ட 1 இருக்குது, 99 இல்லை. இல்லைன்னா என்கிட்ட 99 இருக்குது, 1 இல்லை. என்கிட்ட 9 இருக்குது, 1 இல்லை. இல்லைன்னா 1 இருக்குது, 9 இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பைபிளில் அழகாக எழுதியிருக்கு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரலாம். அதில் பாருங்கள் 15 அப்படியா, 1 காணாமல் போனால் அவன் என்ன பண்ணுவானா, அவைகளில் 1 காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. அப்போ ஒரு தேடுகிற ஒரு மனசு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா. தேடுகிற மனசு, தத்தளிக்கிற மனசு கிடையாது. தேடுற மனசு என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ தேடுங்கள் அப்பொழுது என்ன பழைய வசனமோ அதெல்லாம் எனக்கு பேசுனதே இல்லைன்னு, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. ஸோ தேடுகிற ஒரு மனசு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட இருந்து ஏதோ என்ன செஞ்சிருக்கு, மிஸ் ஆகிருக்குது. அதை நான் என்ன பண்ணணும், தேடணும். நீங்கள் எல்லோரும் நிறைவானவங்கங்க. நான் இப்போ உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நின்று சொல்கிறேன், பிரசன்னத்தில் நின்று சொல்கிறேன். நீங்கள் 100 ஆடுகளை உடையவர்களாக இருந்தீர்கள். 100% தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை நம்மளுடைய சில கேர்லெஸ்ஸோ ஏதோ ஒரு காரியம் நம்ம இன்றைக்கு தேடக்கூடிய இடத்துக்கு என்ன செஞ்சிட்டு, ஏதோ ஒன்று இழந்துட்டோம், ஏதோ ஒன்று நம்மை விட்டு போயிருச்சு. அதை இன்னைக்கு தேடுற இடத்துல என்ன பண்ணுறோம், இருக்கிறோம், தேடுவோம். எது வரைக்கும் தேடணும், கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும். அடுத்து கீழே வாங்க. 8வது வசனம் வாசிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. நீங்க மேல பாத்தீங்கன்னா வெறும் தேடுறத பத்தி தான் எழுதியிருக்கு. ஆனா கீழே பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையாய் தேடாதிருப்பாளோ. பிரைஸ் காட். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றை தொலைத்திருந்தாலும் ஏதோ பெருசாக தொலைச்ச மாதிரி ஒரு தேடுகிற எண்ணம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் உங்களுக்கானதை தேடணும். இன்னும் ஒன்று நிறைவு வரணும்னா எப்படி, இன்னும் அதில் நிறைவு வரணும்னா எப்படி, அப்படிங்கிற அந்த தேடுதல் வேட்டையில் நீங்கள் நான் என்ன செய்யணும், இறங்கணும். பிரைஸ் காட். ஸோ நிச்சயமாக அது மாதிரி சொல்லிட்டேன். உங்கள் மனசு எந்த விதத்திலையும் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேங்கிற அந்த வார்த்தையிலிருந்து அங்கங்கே என்ன பண்ணிடக்கூடாது. இந்த தேடுறதுல கடைசி சந்தோஷத்தை தொலைச்சிட்டு சந்தோஷத்தை தேடுற நிலைமைக்கு என்ன பண்ணிடக்கூடாது.
பிரைஸ் காட். சந்தோஷத்தை ஒரு நாளும் தொலைச்சிடாம சந்தோஷமா தேடுங்க. ரொம்ப தோசமா என்ன பண்ணாதீங்க, தேடக்கூடாது. கடைசி இந்த தேட ஆரம்பிச்சே அதே பெரிய தோசமா மாறிடும் பாருங்களேன். ஸோ நமக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம். கடைசி உலகத்திலேயாவது கொஞ்சம் தேடாமலையாவது இருந்தோம்யா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள தேடி தேடியே ரொம்ப வம்பா போயிட்டோம், மெழுகா என்ன பண்ணிட்டோம், உருகிட்டோங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது. ஸோ கரெக்டாக நீங்கள் தேடுகிறதில் களைப்பு என்ன பண்ணிடக்கூடாது. நல்ல ஆவியானவரோடு இருந்து நல்ல வார்த்தையின் வெளிச்சத்தோடு நல்ல பிரசன்னத்தோடு நீங்கள் இருந்து தேடினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் டயர்டாக மாட்டீங்க. அப்படி தேடும்போது ஒரு டயர்டு வருதுன்னா, எப்பா 99 ஆடு என்ன செய்யுது அங்கே இருக்குது, 9 வெள்ளிக்காசு என்கிட்ட தான் இருக்குங்கிற அந்த இருக்கிறதின் மேலேயும் ஒரு எண்ணம் என்ன செய்யணும். அடுத்து சரி அந்த இடத்துக்கு கூட போனால், இந்த பாயிண்ட்டுக்கு அங்கே போனால் நல்லா இருக்காது. இந்த பாயிண்ட்டுக்கு அதாவது தேடி தேடி சோர்ந்து போகக்கூடாதுன்னா உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கணும், நான் தேடுறதை கண்டுபிடிப்பேங்கிற நிச்சயம் இருக்கணும். ஏன்னா விசுவாசம்னா காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ 99 ஆடு இருக்கு, ஒரு ஆடை காணும். இப்போ காணும் 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 தேடிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த இப்போ காணாமல் போன ஆடு இங்கே தான் எங்கேயோ இருக்குங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும். பிரைஸ் காட். நான் சொல்கிறேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா, நீங்கள் எதை தொலைத்திருந்தாலும் எது உங்களை விட்டு போயிருந்தாலும் அது ரொம்ப தூரம் போகலை, அது இங்கே தான் எங்கேயோ முட்புதருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. உங்கள் கைக்கு அது அகப்படும். சவுல் கழுதைகளை காணும் காணுன்னு என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேடிட்டே இருக்கார். 3 நாளாக என்ன பண்ணுறாரு, தேடுறாரு. அப்போ சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதையை பற்றி என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அது அகப்பட்டது. அப்போ நான் தேடுகிறதை நான் கண்டுகொள்வேன், நான் எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தோடு கூட நல்ல சந்தோஷமான மனநிலையோடு நீங்கள் என்ன பண்ணணும், தேடணும். எது வரைக்கும் தேடணும், கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும். இதுக்கு இடையில என்ன பண்ணிடக்கூடாது, சோர்வுக்கு இடம். ஏன்னா அந்த தேடுறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். இங்கே எல்லாரும் ஒன்று போல் மனநிலை உள்ளவங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், உங்கள் வீட்டில் என்னத்தையாவது ஒரு பொருளை தொலைச்சிருங்க, தொலைச்சிட்டு தேடி பாருங்கள், எல்லாரும் ஒன்று போல் தேடுவாங்களா? குடும்பத்தில் விடாமல் தேடுற ஆள் யார்? உங்கள் குடும்பத்தில் விடவே மாட்டாரு, அதை கண்டுபிடிக்க வரைக்கும் விட மாட்டாங்க. அப்படி தேடுற ஆள் யார்? சிலர் சொல்லிடுவாங்க, கழுத போனா போது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. சிலர் சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சரி அதை எடுக்காமல் என்ன செய்ய மாட்டோம். இப்போ பாருங்களேன், பைக்கு சாவி 2 சாவி இருக்குது, ஒரு சாவி தொலைஞ்சிட்டு எப்படி தேடுவீங்க? ஒரு 2 நிமிஷம் தேடி பார்ப்பீங்க. இல்லைன்னா அதான் இன்னொரு சாவி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அடுத்த சாவிக்கு என்ன பண்ணுவீங்க. ஒரே சாவி தான் இருக்குது, பைக் சாவியை தொலைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது கிடைக்கிற வரைக்கும் வேற வழி இல்லை, அது கிடைச்சத்தான் நம்ம அடுத்து வண்டி என்ன செய்ய முடியும். சில நேரம் தேவன்கிட்ட ஆண்டவரே இது இல்லாமல் என்னால் மூவ் பண்ண முடியாது ஆண்டவரே, அவ்வளோ கொஞ்சம் பேசி பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட. ரிசல்ட் வரலன்னா என்கிட்ட கேளுங்க, இது இல்லைன்னா என்னால் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு காரியம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட நின்று அவருடைய பிரசன்னத்தில் தேடுங்க. பிரைஸ். உண்மையிலே இப்போ அவங்க ஆட்டை எங்கெங்கெல்லாமோ காடுகளுக்கு போய் தேடி இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தேடுவது எங்கேயும் அங்கங்கெல்லாம் அலைய வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. இப்போ அந்த ஸ்திரீ வெள்ளிக்காசை தொலைச்சிட்டா எப்படி தேடினா, 2 ஸ்டெப். அவள் வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 காரியம் அவள் யூஸ் பண்ணா. ஒன்று என்ன பண்ணா, வீட்டை கொளுத்தினாலா விளக்க கொளுத்தினாலா? இந்த கொஞ்சம் எதுகை முனை மாறி தேடுறோயா வெள்ளிக்காசை அப்படின்னு சொல்லி விளக்க கொளுத்துறதுக்கு பதிலாக டப்புன்னு ஒரு ஓலை குடிசை மாதிரி இருந்து வீட்டை என்ன பண்ணிடக்கூடாது, கொளுத்தணும். விளக்க கொளுத்தணும், வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். கொளுத்தி கொளுத்தி இருட்டடிச்சு கடைசி வியாதியில் என்ன பண்ணிடக்கூடாது. ஸோ விளக்கை கொளுத்தணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, விளக்க கொளுத்துறவங்களா இருக்கணும். கொஞ்சம் கை நடுங்கி ஓலக்குடிசையில் பட்டுருச்சியா வீடே கொளுத்திருச்சுன்னு என்ன பண்ணிடுறார். பிரைஸ் காட். ஸோ நம்முடைய நாவும் விளக்கை கொளுத்தி ஆசீர்வாதங்களை நமக்கு காண்பிக்கிற பிரைஸ் காட், அப்படிப்பட்ட இடத்துல நீங்களும் நானும் என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த ப்ரெசன்ஸை ஓப்பன் பண்ண உங்களுக்கு தெரியணுங்க. ஏன்னா வெள்ளிக்காசு எங்கே தான் கிடக்கு, வீட்டுக்குள்ளே தான் கிடக்கு. ஆனால் அந்த காலத்தில் நல்லா இருட்டாக இருக்கும் வீடுகள். இப்போ அவங்க தேடணும் அப்படின்னா என்ன செய்யணும்,
விளக்க கொளுத்தணும். உண்மையிலே நீங்கள் உங்களுக்கானதை கண்டுபிடிக்கணும்னா ப்ரெசன்ஸை ஓப்பன் பண்ணணும். நான் தான் நம்ம சர்ச்சில் நான் ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறது, ப்ரெசன்ஸை ஓப்பன் பண்ண உங்களுக்கு தெரியணும். ஒரு 2 பாடல் வரி அப்படியே ஓப்பன் பண்ணி விடுங்க. ஒரு வெளிச்சம், எப்படி பேதுருடைய சிறைச்சாலைக்குள்ள தூதன் வந்த உடனே ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததோ அதை போல நீங்கள் அப்படி முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கான விளக்கு அங்கே கொளுத்தப்படணும், உங்களுக்கான வெளிச்சம் அங்கே உண்டாகணும். நீங்கள் தொலைத்ததை, இழந்து போனதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்? வீட்டை பெருக்குவாங்களாம். பெருக்கி அதை ஜாக்கிரதையாக என்ன பண்ணுவாங்களாம்? பெருக்கும்போது என்ன பண்ணிடக்கூடாது? எரிச்சல் என்ன பண்ணிடக்கூடாது? எங்க அந்த தேடுறதுக்கு ஒன்று சந்தோஷமான மனநிலையோட என்ன பண்ணணும்? மற்றவங்க மேலே எரிச்சல் வந்துடக்கூடாது, உங்கள் மேலே உங்களுக்கு எரிச்சல் என்ன பண்ணிடக்கூடாது? அந்த என்னத்தை அந்த வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லி பரபரன்னு அள்ளி வெளியில் ஒன்று குப்பையில் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆசீர்வாதம் குப்பைக்கு என்ன செஞ்சிடும்? தொப்பைக்கு வராது, நம்ம மெத்தைக்கு என்ன செய்ய முடியாது போக. ஸோ நல்ல விளக்க கொளுத்தணும். எல்லாத்தையும் சொல்கிறேன், பிள்ளைங்க 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 எல்லாத்தையும் சொல்கிறேன், உங்களுக்கானவைகளை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக் தெரியணும், விளக்கு கொளுத்த தெரியணும். வீடுகளில் கேட்பாங்க தெரியும், அந்த பழைய படங்களில் பழைய ஆட்கள்லாம் வரா என்ன சொல்லுவாங்க? விளக்கு கொளுத்த தெரியுமா? அவளுக்கு என்ன சமையல் பண்ண தெரியணும், விளக்கும் விளக்கேத்த என்ன சொல்லுவோம்? குத்து விளக்கு, விளக்கேற்ற வந்த தேவதானே, அப்படி தானே? விளக்கு ஏற்ற வந்த தேவதை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க. அப்போ ஒரு பெண் கல்யாணம் முடிஞ்சு கணவர் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு 2 வேலை தெரியணும். ஒன்று விளக்கு ஏற்ற தெரியணும், இன்னொன்று தீப்பற்ற வைக்க, குடும்பத்துக்கு இல்லை சமைக்கிறதுக்கான தீப்பற்ற. இந்த 2 தெரிஞ்சதுன்னா அவங்க தான் நல்ல மணமகள், நல்ல ஒரு குடும்ப பெண் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. விளக்கேற்ற தெரியலன்னா அவள் பெண்ணே. அது மாதிரி நான் சொல்கிறேன், விளக்கேற்ற தெரியலன்னா நம்மெல்லாம் தெய்வ பிள்ளைங்களே இல்லை. ஸோ நல்ல பாடல் வரிகளை நல்லா பாடுறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்? நல்லா ரசித்து ருசித்து டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது விளக்கு கொளுத்திட்டு தான் என்ன செய்யணும்? அவங்க கொளுத்துற விளக்கு வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் கொளுத்துற விளக்கு ஸ்பிரிட்டில் விளக்கு என்ன பண்ணணும்? கொளுத்தணும். கொளுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் காட். ஸோ நீங்களும் நானும் உடையவர்களாக இருக்கிறோம். ஒன்று மிருக ஜீவன் தொலைஞ்சது, இன்னொன்று வெள்ளிக்காசு தொலைஞ்சது, இன்னொன்று உறவு தொலைஞ்சது. உறவு திரும்ப வந்துச்சா? இவர் போய் தேடலை, ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு தேடல் என்ன பண்ணுது? ஏன்னா அதனால தான் நான் வந்த உடனே டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சி ஓடுதார். அப்போ மகன் நினப்பு என்ன செஞ்சிட்டே இருக்கு? உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான்னு ஒரு ஏக்கம் என்ன செய்து இருக்கு. அந்த ஏக்கம் தான் அவனுக்கு ஒரு புத்தியை கொடுத்து அவனை வீட்டுக்கு மறுபடி கொண்டு வருகிறது. ஸோ நீங்கள் உடையவர்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? இங்கே யாரும் இல்லாதவர்கள் கிடையாது, நீங்கள் உடையவர்கள். அந்த பெர்சன்டேஜ் வேணால் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஸோ இன்னொன்று, நீங்கள் தேடும்படி அழைக்கப்பட்டவர்கள், உங்களுக்கானவைகளை. ஏன்னா அந்தந்த நேரத்துக்கு ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த தேடல், அப்படி வேறு வேறு காரியங்களில் தேடல் இருக்கும். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அதை உடனே தேடி கண்டுபிடிச்சிருங்க. இன்னொன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதில் போகாதீங்க. அதாவது அந்தந்த நேரத்தில் சரி பண்ணுங்க. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, நமக்கான ஐஸ்வர்யமாக இருந்தாலும் சரி, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி நீங்கள் உங்களுக்கானவைகளை கண்டுபிடிக்கும் வரைக்கும் யாக்கோபு தேவனுடைய பாதத்தை பிடித்தது போல நீங்கள் அவரை பிடித்து உங்களுக்கானவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் காட். ஸோ விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ ஒன்று காணாமல் போகுது, ஆனால் இவங்க விசுவாசத்தோடு என்ன பண்ணுறாங்க? சந்தோஷமான மனநிலையோட தேடுறாங்க. கடைசியில் காணப்படாதது கண்ணில் காண்பதை போல கண்டுபிடிச்சோடனே தோளில் தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்களாம்? கொண்டுட்டு வருவாங்க. அயலகத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறது. ஸோ நீங்களும் நானும் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷமாக இருக்கும்படி நாம் தொலைத்து போனவைகளை, நம்மிடமிருந்து தொலைந்து போனவைகளை நாம் தேவ பிரசன்னத்தில் தேடி அதை நாம் பெற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை
பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த இடத்துல தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் தொடர்ந்து நடத்துவாராக. பேசுறதுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் இத்தோட முடிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிச்சுட்டு அப்படி நாம் திருவிருந்துக்கு நேராகி வரலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்களேன். எல்லோரும் நீங்களே அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஏதாவது உங்களுடைய கையிலிருந்து தொலைந்து போயிருந்தால், காணாமற் போயிருந்தால், அதை அப்படியே கொஞ்சம் தேடுங்களேன். இந்த நேரம் தேவ பிரசன்னத்தில் ஒரு தேடுங்களேன். இன்னைக்கு யாருமே இங்கே இல்லாதவர்கள் கிடையாதுங்க. நீங்கள் உடையவர்கள். இன்றைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் உடையவர்கள். இதில் ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஆடு உடையவர்கள், வெள்ளிக்காசு உடையவர்கள், உறவுகளை உடையவர்கள் நீங்கள். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இல்லாதவர்கள் அல்ல. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏதோ ஒன்றை தொலைத்திருக்கிறீர்கள். ஏதோ ஒன்று உங்களிடம் இல்லாமல் இருக்கிறது. அதை இப்போ தேடுங்களேன். இந்த நேரத்துக்கு நான் எதை தொலைச்சிருக்கேன்? ஆவியானவர் உங்களுக்கு ஒன்றை உணர்த்துவார். உங்களுக்கான முக்கியமான ஒன்றை இந்த நேரத்தில் உணர்த்துவார். அதை பெற்றுக்கொள்ளும்படி அப்படியே நீங்கள் அப்படியே தேவ பிரசன்னத்தில் அமர்ந்துருங்க. அப்படியே ஒரு விளக்கை கொளுத்துவது போல அப்படியே கொஞ்சம் உங்கள் மனநிலையில் அப்படியே கொளுத்துங்களேன். ஒரு வெளிச்சம் அடிக்கட்டும். நீங்கள் கண்களை மூடி இருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே தேவ பிரசன்னத்தில் அப்படியே ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. அப்பா, நான் எதையாவது நான் தொலைத்திருந்தால், எதையாவது நான் இழந்திருந்தால், நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நான் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. 100 ஆடுகளை உடைய அந்த மேய்ப்பன், ஒரு ஆடு அவனை விட்டு காணாமற் போனது. ஆனால் அவர் அதை தேடி அதை கண்டுபிடித்தார். அதை போல நானும் எனக்கானதை தேடி கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. அந்த ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டால், அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை தேடி கண்டுபிடிக்கும் மூலம் ஜாக்கிரதையாய் தேடினால், நானும் எனக்கானதை தேடி கண்டுபிடிக்கும் வரை நான் அதை ஜாக்கிரதையாய் தேடுவேன் ஆண்டவரே. தேடும்போது எனக்குள்ள ஒரு எரிச்சல் வரக்கூடாது, ஒரு வெறுப்பு வரக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, நம்பிக்கை இல்லாத மனநிலை வரக்கூடாது ஆண்டவரே. அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை குறையக்கூடாதப்பா. என் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கானவைகளை நாங்கள் தேடுவதில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது ஆண்டவரே, முறுமுறுக்க கூடாது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். விசுவாச எண்ணம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க நெகட்டிவ் தாட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் இழந்து போனதை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல சாட்சிகளை கேள்விப்படுவோம். ஓ தேங்க்யூ லார்ட். உங்களுக்கான மிருக ஜீவன்கள், உங்களுக்கான ஐஸ்வர்யம், உங்களுக்கான உறவுகள் நீங்கள் தேடும்போது, ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கும்போது அது உங்களிடமாய் வருகிறதா இருக்கிறது. 2 காரியங்கள் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, 3வது காரியம் நீங்கள் தேடி போக வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை தேடி வரும். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் தேடுவதில் நீங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்றால், ஒரு காரியம் நீங்கள் தேடாமலே உங்களை தேடி அது வரும். சிலருக்கு இது தேடி வருகிற நேரமா இருக்கலாம், சிலர் நீங்க தேடி போகிற நேரமா இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு தேவ பிரசன்னம் அப்படியே நம்மை நிரப்பட்டுமே. ஆண்டவரை பார்த்து, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே,
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீடுகளே, எங்களுடைய சபையிலே அப்பா எதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய அளவில் இந்த விளக்கு கொளுத்தப்படுகிறதாய் உம்முடைய பிரசன்னம் அங்கே வெளிப்படுகிறதாய் இருக்கட்டும். தொடர்ந்து சில பிரயாசங்களை எடுத்து எங்களுக்கானவைகளை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அதை சந்தோஷமாய் நாங்களும் அனுபவித்து பிறருக்கும் அதை சந்தோஷமாய் சொல்ல கிருபைகள் பெருகுவதாக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.